அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு மே மாத பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் 2024 பத்தி பார்க்க போறோம். முதல்ல மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு இறுதியா குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம், உயர்வு பெறும் சிம்மம். சிம்ம ராசிக்கு மே மாத ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போது மே மாத கிரக நிலைகள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்றதை முன்னே பார்த்துட்டு வந்துடுவோம். 2ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சனி பகவான். அதாவது 6ஆம் இடத்து சந்திரன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் 6லேருந்து மூவ் ஆகிறாரு. 8ஆம் இடத்துல புதன், ராகு, செவ்வாய் இருக்காங்க. புதன் மே 10க்கு பின்னாடி 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதே போல் 9ஆம் இடத்துல ராசிநாதனான சூரியன் மே 14ஆம் தேதி வரல இருக்கிறாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசிக்குள்ளே வந்துடுறாரு. சுக்கிரன் மேசத்தில் இருக்கிறாரு, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. மே 19க்கு பிறகு தன்னுடைய ராசியான ரிஷபத்துக்குள்ளேயே வரப்போகிறாரு. 10ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இது சிம்மராசிக்கான மே மாத கிரக நிலைகள். இந்த மே மாதத்தில் சிம்மராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மே மாதத்தில் 14ஆம் தேதி வரலும் 9ஆம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதம் தாங்க இந்த மாதம். நீங்கள் உங்கள் அருகில் உள்ள சிவன் கோவில், பெருமாள் கோவில் இந்த மாதிரி போயிட்டு வாங்க. வெளியில் எங்கேயாவது ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பு கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிரும். சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கிறனால மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறப்பாக இருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடும் மிகச்சிறப்பாக இருக்கும். 9, 10 அப்படிங்கிற 2 இடத்துலையுமே சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் முழுக்கவே சிம்ம ராசினருக்கு இருக்கும். அதனால் மிகச்சிறப்பான ஒரு ஆன்மீக வழிபாடு அவசியம் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆன்மீக வழிபாடு இருந்ததுனாவே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமைஞ்சிருங்க. தொழில் எப்படி இருக்கும் சிம்மராசினருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்திருக்கிறாரு. 10ல் குரு வந்தால் பட்டம் பதவி பறி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. குரு பகவான் எப்படியும் 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது கொஞ்சம் அதிகப்படியான சிந்தனைகளை நமக்கு தருவார். அந்த சிந்தனைகள் மூலமாக ஒரு சோர்வு நமக்கு ஏற்படும். அதனால தான் அந்த இடத்த பால்னு சொல்கிறாங்களோ ஒழிய மற்றபடி அந்த இடத்த ஒரு கெடுக்க போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் வர்றது சிறப்பான விஷயங்கள் தான். ஏன்னா ஒரு பார்வைப்படக்கூடிய இடங்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக அமைஞ்சிறதுனால பெரிய அளவுலாம் கெடுக்கிறது கிடையாது. கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக இருந்துட்டோம்னாவே தொழிலில் மிகச்சிறந்த மேன்மையை அடையக்கூடிய அமைப்பாக தான் 10ல் குரு வரும்பொழுது இருக்கும். அப்போ 10ஆம் இடத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு? 10க்கும் 3க்குமான அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. அப்போ பாகிஸ்தானத்தில் இருக்கும்போது மிக அருமையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் இருக்கிறாரு. அதோட ராசிநாதனும் அவர் கூடயே இருக்கார். மே 19க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருவார். அப்போ சுக்கிரன் குருவோடு இணையிறது காலபுருஷ தத்துவத்தின்படி சுக்கிரன் தனக்காரகனாகவும் தனஸ்தானமாகவும் ரிஷபம் வரும். அந்த இடத்துல குருவும் தனத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவானும் இணைவது மிக அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் முழுக்கவே அமைஞ்சிருங்க. அப்போ குரு பகவான் இவரோட இணைஞ்சு பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடத்தை பார்க்குறது மிக அருமையான ஒரு யோகம். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தாராள தனவரவு, தொழில் மூலமாக தாராள தனவரவு கண்டிப்பாக சிம்மராசினருக்கு அமைஞ்சிரும். அதே போல் 4ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் மூலமாக சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். மண், மனை, வாகனம், வண்டி, சொத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது பெருகும் காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் நீங்கள் வண்டி வாங்கிறதுக்கோ மனை வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ திட்டமிட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கக்கூடிய மாதமாக அமையும். அதற்கான லாபமும் தொழிலில் சிறப்பாக அமைந்து உங்களுக்கு இந்த நற்பலன்கள்லாம் நடக்கக்கூடிய மாதமாக அமைந்துடும். அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். 10ஆம் இடத்துலேருந்து 6 பார்க்கும் பொழுது இதுவரை தொழிலில் இருந்து வந்த வம்புகள் நீங்கும், வழக்குகள் நீங்கும், போட்டி பொறாமைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு நிலையையும் கொடுக்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருங்க. இதுவரையிலும் தொழில் சம்பந்தமாக யாருக்காவது வம்புகளோ வழக்குகளோ கோர்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக தீரும். போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தாலும் இந்த மாதத்தில்
அதாவது இந்த வருடம் முழுக்கவே சிறப்புன்னு சொல்லிடலாம் குரு பகவான் இங்கே இருக்கும் பொழுது. அப்போ இந்த வருடம் முழுக்கவே பார்த்தோம்னாலும் ஏதாவது வம்பு வழக்குகள், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் சிம்ம ராசியினருக்கு இருந்தால் அது கண்டிப்பாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் அமைஞ்சிருங்க. வேலை கிடைக்காத சிம்ம ராசியினருக்கு கண்டிப்பாக வேலை அமையக்கூடிய மாதமாகவும் சிறப்பாக இது அமைஞ்சிரும். அந்த வகையில் தொழில் முன்னேற்றத்தில் மிகச்சிறப்பான ஒரு வருடமாகவும் இந்த மாதமும் மிகச்சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிரும். ஏன்னா ராசிநாதன் கூடிய சுக்கிரனும் கூட இருக்கிறதும் குரு பகவானோட இணையிறதும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இந்த மாதம் முழுக்கவே இருக்குது. அந்த வகையில் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகத்தையும் நற்பலன்களையும் பெறக்கூடிய ராசியாக சிம்ம ராசி இருக்கிறது. சிம்ம ராசியினருக்கு குடும்பம் சார்ந்த நிலைகள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்கு அதிபதியான புதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அப்போது 8ஆம் இடத்துல புதன் பகவான் மே 10ஆம் தேதி வரலும் அங்கே தான் இருப்பார். அதுக்கு பின்னாடி 9ஆம் இடத்துக்கான மேச ராசிக்குள்ளே வருவாருங்க. அப்போது என்ன நிலைகளை தருவார் அப்படின்னா, கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரக்கூடிய மாதமாகத்தாங்க இது இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக அமைஞ்சிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனாலையும் ராகு பகவான் கூடவே இருக்கார், செவ்வாயும் கூடவே இருக்கிறதுனால கோபத்தை, அதிகப்படியான கோபத்தை குறைத்து கொண்டு குடும்ப நன்மைகளுக்காக விட்டு கொடுத்து செல்வது தான் இந்த மாதம் சிம்ம ராசினருக்கு ஒரு சிறப்பான யோகமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனும் 9ல் உச்சம், குடும்பநாதன் 8ஆம் இடத்துல நீச்சம். அப்படிங்கும் பொழுது 2 பேரும் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக குடும்ப நிலைகள் இருக்கும். அந்த வகையில் விட்டு கொடுத்து போங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்காங்க. அடுத்ததாக நம்ம இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இல்லத்தரசி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது 7 குடையவன் 7ஆம் இடத்துலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். அப்படிங்கும்போது இல்லத்தரசிகளுக்கு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லைங்க. கொஞ்சம் கவனத்தோடையும், சிரமமே வந்தாலும் கொஞ்சம் சிக்கலை தீர்க்கக்கூடிய அறிவோடையும் செயல்பட்டிங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஒரு மந்த நிலையையும் கோப நிலையையும் அதிகமாக தரும். யோசிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கூட தராத அளவுக்கு சிரமத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் இல்லத்தரசிகள் இந்த மாதம் விட்டு கொடுத்து செல்வது, பொறுமையாக இருப்பது குடும்பத்திற்கும் அவர்களுக்கும் மிக சிறப்பை தரும். 7ஆம் இடத்துல கண்டச்சனியாக சனி பகவான் இருக்கிறதுனால சிம்ம ராசினருக்கு குடும்ப நிலைகளையும் சரி, கணவன் மனைவி சார்ந்த நிலைகள்லையும் சரி, நண்பர்கள் வகையிலையும் சரி கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் இருக்கிற இடங்களும் அவர் பார்வைப்படக்கூடிய இடங்களும் அவ்வளோ சிறப்பானதாக இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருக்குது. ஏன்னா அவர் கண்டச்சனியாக இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பார். கண்டிப்பாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை வழியில் உள்ள சிக்கல்களை அதிகப்படுத்துவார். தன்னுடைய தந்தை வகையில் உடல்நிலைகளை கவலை கொள்ளும் வகையாகவும் இருக்கும். அந்த வகையில் கொஞ்சம் பார்த்துருங்க. அதே போலவே ராசியும் சனி பகவான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ ராசியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்படின்னா கொஞ்சம் மந்தத்தன்மையும் சீரான தன்மை இல்லாத ஒரு நிலையையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கிறது தான் இந்த வகையில் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு தான் இந்த கண்டச்சனி உங்களுக்கு இருக்குது. இந்த கண்டச்சனி விலகிறவர்களுமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடையும் சிந்தித்து செயல்படுறதுலையும் தான் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும். மற்ற கிரக நிலைகள் சிறப்பாக இருந்தாலும் கூட சனி பகவானின் நிலை சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. கவனத்தோடு இருந்தீங்கன்னாவே இந்த மாதமும் இந்த வருடமும் உங்களுக்கு மிகச்சிறப்பான யோகத்தை தந்துவிடும். இப்போ சிவ வழிபாடு இந்த மாதமும் இந்த வருடம் முழுக்கவே சிறப்பானதாகவே இருக்குங்க. உடல் ஊனமுற்றவர்கள், முதியவர்களுக்கு உதவி செய்வது, அவர்களுக்கு உணவு வாங்கி தருவது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கக்கூடிய வருடமாகவும் நற்பலனை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் சிம்ம ராசியினருக்கு அமைந்து விடுங்க. சிம்ம ராசியினருக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நாம் முன்னமே சொன்ன மாதிரி பார்த்தோம்னா கண்டச்சனியாக அவர் இருக்கிறதுனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கவனம் தேவைங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால அங்கேயே சூரிய பகவானும் மே 14ஆம் தேதி வரையிலும் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவலை கொள்ளும் விதமாக இருக்கும். அதே போலவே
4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தாய்க்கும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க, அதான் நல்லது. பெரிய வகையில் கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்க மாட்டாருனாலும் கூட நம்ம கவனமாக இருந்துக்கிறது விரை செலவுகளை தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். அதே போலவே ராசியும் பார்க்குறார். அப்போ உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நாம் கவனத்தை எடுக்கக்கூடிய மாதமாகவும் வருடமாகவுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது அமைந்து விடுகிறது. மற்ற கிரக நிலைகள்லாம் பார்த்தோம்னா சிறப்பான இடங்களில் இருந்தாலும் கூட சனி பகவானின் நிலை சிம்ம ராசியினருக்கு மிகச்சிறப்பு இல்லை. அந்த வகையில் இருக்கிறனால உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாமே கவனமாக இருந்துக்கிறது நல்ல விஷயத்தை தான் தருங்க. வெயிலில் அதிகமாக அலையாதீங்க. அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் சிறப்பாக எடுத்துக்காங்க, நல்லாயிருக்கும். வருகின்ற குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10ஆம் இடத்துக்கு குரு வராரு. 10ஆம் இடத்துக்கு வரதுனால தொழில் சிறப்பாக தான் இருக்கும். எப்பயும் இருக்கிற இடத்த கெடுப்பார் அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருந்தாலும் கூட பெருசாக அவர் கெடுத்துற போகிறதில்ல. பார்க்குற இடம்லாம் சிறப்பான இடங்கள் தான். ஏற்கனவே நம்ம இப்போ ராசியில் பார்த்துட்டோம் தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்ததுனால பெரிய அளவில் நம்ம சொல்ல தேவையில்லை. 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால தாராள தனவரவு கண்டிப்பாக இருக்கும். கேது பகவான் உள்ளே வந்ததுலேருந்து தனவரவில் ஒரு ஸ்டாப்பை வச்சுருந்தாலும் கூட இப்போ குரு பகவான் கேது பகவானை பார்க்கறது சுபத்துவப்படுறதுனால நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும். தொழிலில் எப்படி வெற்றி அடைகிறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருங்க. அதனால் மிகச்சிறப்பாக தான் இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்துறதுனால வெகு சிறப்பாகவே அமைஞ்சிரும் இந்த குரு பயிற்சி. 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நோய் நொடி வம்பு வழக்குகள் தீரும். வேலைகள் கிடைக்காதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். மிக விரிவாக வேணும் அப்படின்னம்னா ஏற்கனவே நம்ம சிம்ம ராசிக்கு பேசி நமது சேனலில் பதிவிட்டிருக்கோம். பார்க்க விருப்பப்படுறவங்க பார்த்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.